பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தை, கர்த்தரை தாவீது எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அசைக்க முடியாதபடிக்கு தேவன் அவரை பாதுகாத்தார். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நம்மை அசைக்க முடியாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ யுத்தங்கள் வந்த பொழுதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தாவீது அசைக்கப்பட முடியவில்லை. காரணம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சில துன்பங்களும் சில பிரச்சனைகளும் சில காற்றுகளும் நம்மை அசைத்து விடுகிறது. ஆமென். நாம் அசைக்கப்பட முடியாதபடி இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் நமக்கு முன்பதாக கர்த்தர் இப்பொழுது இருக்கணும். ஏனென்றால் நம்ம முன்னால் கர்த்தர் இருப்பார் என்றால் அவரை தாண்டி தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆமென். நமக்கு வர துன்பங்களும் பிரச்சனைகளும் அவரை தாண்டி தான் நமக்கு வரும். அதனால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரை உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்போது நம்ம கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோமானால் அவரை தாண்டி தான் நமக்கு வர்ற பிரச்சனைகளும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்பொழுதும் கர்த்தரை முன்னால் வைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு கூட கடலில் பயணப்பட்டார். பயணப்படும்போது அவர் சற்று களைப்படைந்தவராய் அந்த கப்பலின் பின்னணித்தில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். கப்பல் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது, படகு வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அப்போது அந்த கடல் தண்ணி எல்லாம் அந்த கப்பலுக்குள்ளே வந்துச்சு, போட்டுக்குள்ளே வந்துச்சு. இப்போது அந்த சீசர்கள் போய் என்ன செய்கிறாங்க? ஆண்டரை எழுப்புறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா? ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய புயல், அந்த கடல் தண்ணி அந்த படகை அசைக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அந்த படகுல இயேசு இருந்தார். ஆனால் அந்த படகுல முன்னால் இயேசு இல்லை, அவர் பின்னணியத்தில் இருந்தார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எங்கே இருக்கிறார்? முன்னால் இருக்கிறாரா இல்லை நம்ம பின்னால் இருக்கிறாரா என்று ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பொழுதும் நமக்கு முன்னால் இயேசப்பா இருக்கணும். அப்போ தான் நமக்கு வர்ற துன்பங்களும் பிரச்சனைகளும் அவரை கடந்து வரும். ஆனால் சீசர்கள் அந்த இயேசுவை முன்னால் வைக்க அங்கே தவறி விட்டார்கள். அவர் பின்னால் போய் தூங்கணுன்னா இவங்களும் பேசாமல் உட்காந்துட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய அசைவு வந்தது, அந்த காற்று அடித்தது, புயல் வீச ஆரம்பித்தது. படகு மூழ்கத்தக்க எழும்புன பொழுது இயேசு எழுப்புனாங்க. இயேசு மறுபடியும் எழுந்து முன்னால் போய் காற்றை பார்த்து, காற்றே இறையாதே, அமைதலாயிரு. அல்லேலூயா. கடலை அமைதியாருன்னு சொன்ன உடனே அந்த காற்றும் கடலும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தது. அந்த படகு அசையாமல் போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேர்ந்தது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான பாடுகளும் நெருக்கங்களும் நம்மை அசைத்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் வேதனையோடு கொண்டிருக்கலாம், பாரத்தோடு கொண்டிருக்கலாம். ஒரு பெரிய காற்று என் வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் அசைந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் என் முன்னால் வந்து இந்த காற்றையும் கடலையும் அதட்டி போடுங்க என்று சொல்லி விசுவாசமாக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களை அற்புதம் செய்வார். ஆமென். தாவீது கர்த்தரை தனக்கு முன்னால் வைத்தபடினால் அவன் அசைக்கப்படவே இல்லை. அதுபோல் இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்பொழுதும் கர்த்தரை முன்னால் வைத்துக்கொள்ளும். அவரை முன்னால் வைக்கும்போது நமக்கு வர துன்பங்களும் பிரச்சனைகளும் அவரை கடந்து தான் நமக்கு வரும். அதனால் நமக்கு வர துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அவர் அடக்குவார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வர்ற துன்பங்கள், இன்றைக்கு பெரிய பிரச்சனைகள், போராட்டத்தோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்கள் முன்னால் இயேசு இருக்கிறார். இந்த துன்பத்தையும் இந்த பிரச்சனைகளையும் இந்த கஷ்டங்களையும் இந்த கடற்பாரத்தையும் இயேசு அதட்டி உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. இவர்களுக்கு முன்பாக இடம்பெற காற்று கடல் இதன் மூலமாக வந்த அசைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பத்திரமா ஆண்டவர் மறுகரைக்கு போய் சேர உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.